அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த அஸ்தமன ஆராதனைக்கு நான் தேர்ந்து கொண்ட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியர், பயப்படாதே அப்படின்ற ஒரு டாப்பிக்கை தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பயப்படாதே அப்படின்னா என்ன, கடவுள் ஏன் நம்மக்கிட்ட பயப்படாதேன்னு சொல்கிறாங்க? பயப்படலாமா, பயப்படக்கூடாதா? பயப்படுறது தப்பா இல்லை பயப்படுறது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கெல்லாம் நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உளவியல் ரீதியாகவும் நம்ம பார்ப்போம். எப்படி என்னென்ன பயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேதத்துலேயும் எப்படிப்பட்ட பயங்கள் இருக்க பதிவு பண்ணியிருக்காங்க தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பயம் என்பது பாவமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 8வது வசனம் நான் வாசிக்கும் போது நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, என்னடா பயப்படுறது ஒரு அவ்வளோ பெரிய குற்றமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளாக ஒரு சிந்தனை ஏற்பட்டுச்சு. அந்த வசனத்தை கொஞ்சம் யாராவது வாசிக்கிறீங்களா? பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். எரிகிற கடலிலே தள்ளுறதுக்கு ஏதுவான ஒரு முதலாவது ஒரு பாவமா எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல நம்ம பார்க்குறோம். விபச்சாரத்துக்கு ஈக்குவலா, இன்னும் கொலை செய்யறதுக்கு ஈக்குவலா இந்த பயம் அப்படின்ற ஒரு இமோஷன் பார்த்தீங்கன்னா பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் பயம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உளவியல் ரீதியா பயம் அப்படின்றது நம்மளுக்கு ஏதாவது எதிர்மறையான ஏதோ ஒரு காரியம் நம்மளை சுற்றி நடக்க போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளே அறியாமல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபியர் அப்படின்ற இமோஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இயற்கையிலே வந்துடும். ஸோ பயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் வார்த்தை இருக்குது. உளவியலில் பார்த்தீங்கன்னா ஃபோபியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபோபியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கிரேக்க வார்த்தை. அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா பயம், அளவுக்கு அதிகமான அச்சம் அப்படின்னா பயம் அப்படின்னு சொல்லலாம். அது லிமிட்டே இருக்காது. அந்த லெவலுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னா நம்ம அந்த பயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணணும். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபியர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சுன்னா வேர்த்து மயக்கம் போட்டு விழுந்துருவோம். அந்த மாதிரி ஒரு ஃபியர் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஃபோபியா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எத்தனை விதமான ஃபோபியா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 500க்கும் மேற்பட்ட பயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. இன்னும் நம்ம வேதத்தில் எத்தனை விதமான பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயம் எத்தனை விதம் இல்லை, பயம்ன்ற வார்த்தை எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது 500க்கும் மேற்பட்ட இடங்களில் பயம் அப்படின்ற வார்த்தை நான் இடம்பெற்றதை நான் பார்த்தேன். இன்னும் பயப்படாதே அப்படின்ற வார்த்தை வேதத்தில் எத்தனை இடத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்றத நான் பார்க்கும்போது 100க்கும் மேற்பட்ட இடங்களில் பயப்படாதே அப்படின்ற இந்த வார்த்தை இடம்பெற்றிருந்ததை பார்த்தேன். சரி, நம்ம இப்போ உளவியல் ரீதியாக பயத்தை பற்றி சொல்கிறத பார்ப்போம். ஹீமோஃபோபியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரத்தத்தை பார்த்த உடனே ஒரு விதமான நடுக்கம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை பார்த்த உடனே மயக்கு போட்டு விழுந்துருவாங்க. ஸோ அதுக்கு இந்த ஹீமோஃபோபியா அப்படின்னா அதுதான் அர்த்தம். அடுத்தது நைட்டோஃபோபியா. இந்த ஃபோபியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சாயங்காலம் முடிஞ்சு இருட்ட போகுது அப்படின்னாலே ஐயோ இருட்ட போதா, அந்த இருளை பார்க்கறதுக்கு, அந்த இருளை தனியாக சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் இருக்காது. லைட்டு போட்டு ஓகே நான் இப்போ கம்ஃபர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் நைட்ரோஃபோபியா. அடுத்தது குளாசோஃபோபியா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி போய் பேசணும் அப்படின்னாலே ஒரு விதமான ஒரு பயமும் நடுக்கமும், அந்த இடத்த விட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பயம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா முன்னாடி போய் எதுவுமே வந்து பேச மாட்டாங்க. அந்த க்ரௌடுக்கு மத்தியில் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. பேசினாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு விதமான ஒரு நடுக்கமும் பயமும் வரும். அடுத்து என்ன அப்படின்னா மைசோஃபோபியா. இது என்ன அப்படின்னா நம்மளுடைய கைகளும் நம்மளுடைய உடலும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தான் இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவங்க தன்னைத்தானே சுத்தப்படுத்திட்டே இருப்பாங்க. அவங்க வீடெல்லாம் க்ளீனாக தான் இருக்கும். ஸ்டில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ சம் ஜெர்ம்ஸ் இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைசோஃபோபியா. அடுத்து என்னன்னா டெசிடோஃபோபியா. இந்த ஃபோபியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளில் அநேகருக்கு இந்த ஃபோபியா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு தீர்மானத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா நிலையால இந்த மாதிரி இருக்கிற மனிதர்களுக்கு எடுக்க முடியாது. தீர்மானம் இங்கிட்டு போகணுமா, நான் இந்த பாதையில் போகணுமா, இல்லை அந்த பாதையில் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட ஏரோ மார்க்ஸ் போட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க அப்படியே கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்களோடைய அவங்க வந்து தெளிந்த புத்தியாக என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களால ஒரு டெசிஷன் வந்து எடுக்கவே முடியாது. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டெசிடோஃபோபியா. அடுத்தது நோமோஃபோபியா. நோமோஃபோபியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேர்லேயே இருக்கு, மொபைல் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, அவங்களால சர்வேயே பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. 10 இயர்ஸில் இப்போ நம்ம மொபைல் இல்லாமல் நம்ம எங்கேயாச்சும் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்கணும். டாய்லெட்டுக்கு போகும்போது, ஷாப்பிங் போகும்போது, என் பெட்ரூமில் தூங்கும் போது, எந்த நேரமும் கிச்சனில் இருக்கும் போது எந்த நேரமும் நம்ம வந்து மொபைலை கையிலேயே நம்ம வந்து சங்கிலி போட்டு கட்டி கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சார்ஜ் இல்லை அப்படின்னா அதை நினச்சி ஒரு விதமான ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஐயோ மொபைல் இல்லைன்னா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணுறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒருவேளை இந்த ஃபோபியா நம்மளுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா கிளாஸ்ட்ரோஃபோபியா. கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னா இது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ரூமில் இருக்கோம் அப்படின்னா அந்த ரூமில் வந்து டோர் எல்லாத்தையும், விண்டோ டோர்ஸ் எல்லாமே லாக் பண்ணிவிட்டு அவங்களால அதுக்குள்ளே இருக்க முடியாது, இருக்கிறதுக்கு பயம். ஸோ இப்போ எம்ஆர்ஐ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு நபர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், அப்பா உள்ளே கொண்டு போயிட்டாங்க, அலற நான் அலறிட்டேன், வெளியில் வந்தோன்னு தான் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அப்பா நிம்மதியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இந்த விதமான பயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு இருக்கும் அப்படின்னா கதவை பூட்டும் போது இப்படிப்பட்ட பயம் வந்து அவங்களுக்குள்ள வரும். கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்ற பயம் வரும். அடுத்து என்ன அப்படின்னா அகோரஃபோபியா. இந்த பயம் என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களால வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு திங்க் பண்ணாலே அவங்களால இருக்கவே முடியாது. இந்த சிச்சுவேஷன் நம்ம யோசித்தோம் அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் நம்ம எத்தனை பேர் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம், நம்மளால் வெளியில் போக முடியாமல் இருக்க முடிஞ்சிச்சா ஆரம்பத்தில் அப்படின்னு யோசிக்கணும். பட் ஆனால் போக போக அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது கூட யாருக்கெல்லாம் இனிமையாக இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன், அப்பா ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுறதோட இது செம ஃப்ரீயாக இருக்குது, எந்த டென்ஷனுமே கிடையாது, யாரும் நம்மளை கொஷின் பண்ண மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம். அடுத்து அந்த கோவிட் பீரியட் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வெளியில் போய் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சாலே அவங்களுக்குள்ள என்னன்னா ஒரு விதமான ஒரு பயம் வந்துச்சு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அகோரோஃபோபியா அப்படின்ற ஒரு பயத்துக்குரிய ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் சொன்னேன். வெளியில் ஏன் போக மாட்டாங்கன்னா அவங்கள பார்த்து யாரோ 4 கேள்வி கேட்டுருவாங்களோ, கொஷின் பண்ணிடுவாங்களோ, கொஷின் பண்ணி
நம்மளால அதை ஆன்சர் பண்ண முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுவாங்க. வீட்டுக்குள்ள இருந்து ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து என்ன அப்படின்னா சாம்னிஃபோபியா. இது என்ன அப்படின்னா இவங்களால தூங்கவே முடியாது. இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணை மூடுனா வந்து அவங்களா இமேஜின் பண்ணிக்குவாங்க அவங்கள சுத்தி என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நைட் எல்லாம் தூங்காம இருப்பாங்க. ஒருவேளை நம்ம நைட்டெல்லாம் பயந்துட்டு தூங்காம இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். நம்ம இப்படி தூங்காம இருக்கோம் அப்படின்னா இந்த இந்த விதமான ஒரு பயம் வந்து நம்மளுக்குள்ள இருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னா குரோனோஃபோபியா. இந்த ஃபோபியாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவுல வந்து இருக்கு அப்படின்னு தான் நான் திங்க் பண்றேன். ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே இப்ப வரையும் எதிர்காலத்தை குறித்த பயம் எந்த மனிதனுக்கு இல்லாம இருக்கு அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். எதிர்காலத்தை குறித்து அதிக அளவுல பயம். நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு விட ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம், நம்ம இறந்து போன பிறகு நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு ப்ரெசண்டா அழகான வாழ்க்கை கடவுள் ஒவ்வொரு நாளும் கொடுத்துருக்காங்க, அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அப்படியே ஃபியூச்சரை நினைச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ப்ரெசன்ட் லைஃபே வந்து டார்க்கான லைஃபா வந்து அவங்க ஆக்கிட்டு அந்த ஃபியூச்சரை நினைச்சே வரி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா குரோனோஃபோபியா. அடுத்தது என்ன அப்படின்னா கிராஸ்கோஃபோபியா. இது என்ன அப்படின்னா இது எத்தனை பேருக்கு இந்த ஃபோபியா இருக்கு அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும். நம்ம இளமையா இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஏஜ் நம்மளுக்கு ஆக நம்ம வந்து நம்ம வயசாகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸ் நம்மளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். வயசாகும் போது எனக்கு வயசாகுதுன்னு சொல்லி அதை நினைச்சு நம்ம வந்து ஃபீல் பண்றோமா, வரி பண்றோமா, பயப்படுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். அடுத்து என்ன அப்படின்னா ஃபேஸ்மோஃபோபியா. இந்த ஃபேஸ்மோஃபோபியா என்ன அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபோபியா தான், ஒரு பயம் தான். என்ன அப்படின்னா பேய்களுக்கு பயப்படும் பயம். ஸோ இந்த பயம், இப்படிப்பட்ட பயம்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம யோசிக்கணும். இன்னும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு 14 ஃபோபியாஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 500க்கும் மேற்பட்ட ஃபோபியாக்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் பயப்படுவாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி பயங்கள்லாம் இருக்கு. ஆக்வாஃபோபியா. தண்ணியை பார்த்தா பயம், குளிக்க மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, தண்ணியே அவங்க மேலே விழுந்துடவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா இந்த ஆக்வாஃபோபியா அப்படின்ற ஒரு பயம் நம்மளுக்குள்ள கடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். இது என்ன அப்படின்னா இந்த ஃபோபியாஸ் எல்லாமே இவ்வளோ பயம் வந்து நம்மளுக்குள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்மளை நாமே வந்து அதிக அளவுல இல்லாத ஒரு விஷயம் இருக்குன்னு நினைச்சே வந்து நம்மளுக்குள்ள ஒரு பயத்தை நம்ம ஏற்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னதான் ஃபோபோஃபோபியா. ஃபோபோஃபோபியா அப்படின்றது எதுவுமே அங்க பயம் நம்மளுக்கு இருக்காது. ஒருவேளை ஒரு சில பயங்கள் கூட இருக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா எல்லா பயமும் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் இப்படிப்பட்ட ஃபோபியாக்கள் நம்மளுக்குள்ள இருக்கா நம்ம யோசிக்கணும். யோசிச்சோம் அப்படின்னா எதனால இப்படிப்பட்ட பயங்கள் வருது, நான் ஏன் இப்படி பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இப்போ நான் வந்து உளவியல்ல உள்ள பயங்கள் பத்தி உங்களுக்கு நான் சொல்லேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா வேதத்துல என்ன விதமான ஒரு பயம் வந்து நம்ம வந்து கிறிஸ்டியனா இருக்கிறனால நம்ம வேதத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ வேதத்துல நம்மளுக்கு கடவுள் வந்து பயத்தை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மனித பயம். நீதிமொழிகள் 29:25 பார்த்தோம் அப்படின்னா மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம மனுஷனுக்கு பயப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பா மனுஷனால நம்மளுக்கு கண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்திலே கிளியரா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம யாரை வந்து நம்பணும் அப்படின்னா கடவுளை வந்து நம்ம நம்பணும் அப்படின்னா நம்பிக்கையை வந்து ஃபெய்த் கடவுள் மேல நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை எப்படி வச்சிருப்பாங்கன்னா உயர்ந்த அடைக்கலத்துல வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பாக்குறோம்.
அடுத்தது தெய்வ பயம். தெய்வ பயம் எங்கெல்லாம் வந்து நம்ம வேதத்துல முக்கியமான, நான் நிறைய இடங்கள்ல இருக்கு தெய்வ பயம். நான் வந்து முக்கியமான ஒரு சில வசனங்கள் தான் நான் உங்களுக்கு பதிவு பண்ணி காமிக்கிறேன். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. தேவனுக்கு நம்ம பயப்படும் போதுதான் நம்ம, அதாவது தேவனுக்கு மட்டும்தான் நம்ம பயப்படணும். அப்படி பயந்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஞானமே வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல நம்மளுக்கு போட்டிருக்கு. சரி, ஞானம் வந்து நம்மளுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எப்படி நடந்துக்குவோம் பப்ளிக்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்ரஹாம்க்கு வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல தெய்வ பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனைவியின் நிமித்தம் என்ன பண்ணுவாங்க, கொன்று போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா பயந்துடுறாரு. ஸோ மனைவியின் நிமித்தம் அவரை எதுக்கு கொல்லணும் அப்படின்னா, அந்த இடத்துல விபச்சாரம் அப்படின்ற பாவம் வந்து காணப்படுது. அதுல அவர் என்ன அந்த இடத்துல நல்லா கடவுளுக்கு பயப்படுற மனுஷனா இருக்கிறனால மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு தெய்வ பயம் இல்லாத இடமா இருக்குது அப்படின்றத அவரு புரிஞ்சுக்கிறாரு. நாம தேவனுக்கு பயப்படாம இருந்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு பப்ளிக், ஒரு வேற ஊருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அட்மாஸ்பியர்ல நம்ம போய் இருக்கோம் அப்படின்னா, அந்த இடத்துல தப்பு நடக்கிறது கூட நம்ம கண்களுக்கு கடவுளுக்கு பயப்படாம இருக்கும் போது தப்புனே நம்மளுக்கு தெரியாது. அந்த பாவங்களுக்குள்ள நம்ம சிக்கி கொள்வோம். அடுத்ததாக மத்தேயு 14வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனத்துல நம்ம பீட்டரும் ஜீசஸும் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற ஒரு இன்சிடென்ட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இன்சிடென்ட் நம்மளுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கடல்ல தண்ணியில நடந்து வருவார். ஒரு தண்ணியில யாரால நடக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, உண்மையிலே தண்ணியில நடக்கிறது ரொம்ப ஆச்சரியமான, ஒரு வியக்கத்தக்க, ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம். அவர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா தான் நடக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு காற்று, பலத்த காற்று அவர் வந்து அங்கிட்டு வீசுறத அவர் பார்க்குறாரு. ஸோ பலத்த காற்று அப்படின்றச்ச நம்ம ஒரு மழை வருது அப்படின்னா, சாதாரண மழைக்கும் காற்றோட பயங்கரமான ஒரு காற்றை நான் என் லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். அதை பார்த்து உண்மையிலேயே நான் கொஞ்சம் பயந்தது உண்டு. ஸோ நான் இந்த வசனம் வாசிக்கும் போது நான் அதை தான் யோசித்தேன். ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சின்னதாக அவருக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. கடவுள் மேலே முழுமையாக அவருக்கு விசுவாசம் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னா, அந்த காற்றை கூட பார்த்து பயந்திருக்க மாட்டாரு. கடவுள் என்ன சொல்றாங்க அவரை அப்படின்னா, அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய விசுவாசம் வந்து தேவன் மேலே எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப அதிகமா இருக்கணும், முழுமையா இருக்கணும். முழுமையான விசுவாசம் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு தேவன் மேல ஒரு முழுமையான ஒரு அன்பும் பயமும் நம்மளுக்கு வரும். அடுத்தது 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு தேவன் வந்து எப்படிப்பட்ட ஆவியை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல போட்டிருக்கு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல பார்க்குறோம். பயமுள்ள ஆவி வந்து நம்மளுக்கு தேவன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தெளிந்த புத்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் மைண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ சவுண்ட் மைண்ட் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஹை டிகிரி ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ் நம்மளுக்குள்ள இருக்கணும். உயர்ந்த அளவிலான ஒரு சுய விழிப்புணர்வு நம்மளுக்குள்ள இருக்கணும். விழிப்புணர்வு இங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டாலே நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, ரொம்ப ஆர்வமாக இருப்போம், ஆக்டிவாக இருப்போம், என்னமோ சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி கேட்போம், இன்ட்ரெஸ்டடாக இருப்போம். ஆனால் வேதத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, உயர்ந்த அளவிலான ஒரு சுயம்னா நம்மளுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு
இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயம் இருக்கக்கூடாது, அதற்கு பதிலாக இந்த கேரக்டர், இந்த பர்சனாலிட்டி நம்மளுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய வீக்னஸ் என்ன, நம்மளுடைய இமோஷன்ஸ் என்ன, எங்கெல்லாம் நம்ம வந்து சருகி விழுகிறோம், எங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறோம், நம்ம எதனால நம்ம மோட்டிவேட் ஆகுறோம், நம்ம யாரை மோட்டிவேட் பண்றோம், இது எல்லாமே நம்மளை நாமே குறிச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதிக அளவில் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு நம்ம சவுண்ட் மைண்டட் பீப்புள்ஸா, அதாவது தெளிந்த புத்தி உள்ள ஆவியை உடையவர்களா நம்ம இருக்கணும். அடுத்ததாக 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 2:3-15 இந்த வசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம். இங்க ஒரு இன்சிடென்ட் நடக்கும். இந்த இன்சிடென்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ராஜா கிட்ட சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 2 வசனம் மட்டும் ரீட் பண்ணுங்க, 2:3. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறவர்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். ஓகே, நம்ம பயம் வந்துருச்சு அப்படின்னா, இப்ப எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு, உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த யோசபாத் ராஜா கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, இமீடியட்டா நம்ம அவர் பயந்த உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, திரளான ஜனங்கள் வராங்க உமக்கு விரோதமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இம்மீடியட்டா அவரு பயந்த அடுத்த ஸ்டெப் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்படுறாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, அவர் கர்த்தரை தேடுறாரு, அடுத்து ஒருமுகப்பட்டு கடவுளை தேடுறாரு. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்து என்ன செய்யறாங்கன்னா உபவாசம் பண்றாங்க. உபவாசம் பண்ணி ஆலயத்துல இருந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு விரோதமா ஒரு காரியம் நடக்கும் போது, இப்ப நம்மளுக்கு விரோதமா ஒரு நபரோ இல்ல ஒரு பெரிய விரோதமா நம்மளுக்கு எத்தனை பேர் வந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பயந்த உடனே நம்ம ப்ரேயர் பண்ணணும், அதுவும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு இவர்கிட்ட இருந்து நம்ம இந்த காரியத்துல இருந்து பார்க்குறோம். அடுத்து அவர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ற அந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. ரொம்ப அழகா வந்து கடவுள்கிட்ட ரொம்ப லவ்விங்கா வந்து அவர் பேசுவார். அந்த ப்ரேயர்லேயே வந்து கான்வர்சேஷன் இருக்கும், ரொம்ப அழகா. அதாவது இப்படிலாம் நீங்க எங்களுக்கு சொல்லியிருந்தீங்களே, இப்படிலாம் ஆக போதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரொம்ப ஸ்வீட்டாக கடவுள்கிட்ட என்ன பண்ணுவார், அவர் அந்த ப்ரேயரை கடவுள்கிட்ட வெளிப்படுத்துவாங்க. தாவீதுக்குன்னு ஒரு விளக்கு இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலம்பலோட ஒரு அழகான ஒரு ப்ரேயர் வந்து அவர் பண்ணுவாங்க. பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 15வது வசனத்துல கடவுள் வந்து பேசுவாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னா, நீங்க அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்கள பார்த்து சொல்ற விஷயத்த பார்க்குறோம். அடுத்து கடவுள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த யுத்தம் யாருடையது அப்படின்னா உங்களுடையது அல்ல, தேவனுடைய யுத்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பட்டயத்தினால வெட்டி கொண்டு இறந்துருவாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா படை எடுக்கிறதுக்கே அதை சுற்றி இருக்கிற கிங்டம்ஸும் சரி கண்ட்ரிஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கே, அந்த படையெடுத்து அவங்களோட சண்டை போடணுன்னாலே இந்த இன்சிடெண்ட்டை கேட்டு நடுநடுங்கி போனாங்க. இதில் ஏராளமான ஜனங்கள் அப்படின்னு போடும்போது எத்தனை நம்பர்ஸ்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ நம்பர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெபத்தினாலையும் துதியினாலையும் மன்றாட்டினாலும் இந்த யோசபாத் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா பயம் வந்த உடனே தேவன் காலடியில் போய் அவர் என்ன பண்ணுறாரு, விழுகிறாரு அப்படின்றத இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது தெய்வம் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த தெய்வம் வந்து எவ்வளோ பெரிய தெய்வம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 17வது வசனத்துல, நான் அவரை கண்டபோது
செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்கள நான் இந்த ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்ணும்போது செத்தவனை போல விழுகிறாங்க அப்படின்னா ஒருவேளை கடவுளுடைய அதுக்கு முன்னாடிலாம் வாசித்தோம் அப்படின்னா கடவுளுடைய பர்சனாலிட்டி ஃபுல்லாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்த உடனே இவர் ஒரு பிரசன்னத்தினால அவர் விழுந்துட்டாரோ, அவரால் நிற்க முடியாமல் வீக்காகி அப்படி ஆயிட்டாரோ நான் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் ரீட் பண்ணும் போது தான் தெரிஞ்சிச்சு, அப்போது கடவுள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்ன சொல்கிறாங்க, என்னை நோக்கி பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா யோவானை சொல்கிறாங்க அப்படின்றத இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து கடவுள் நம்ம கூட தான் இருக்காங்க. நிறைய பேர் நான் சொல்றதை கேட்டிருக்கேன், ஜீசஸ் அப்போ இருந்த மாதிரி இப்போ இருந்தாங்கன்னா நான் வந்து ரொம்ப ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா போய் நின்றுவேன்ல அப்படின்னு நான் சொல்றதை கூட கேட்டிருக்கேன் நான். ஸோ இப்பயும் கடவுள் இருக்காங்க. நம்ம கடவுள்கிட்ட முழு ஒரு கடவுள் மேல நம்பிக்கை வச்சு கடவுள்கிட்ட போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கேட்குற காரியங்களுக்கு கடவுள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு பதில் கண்டிப்பா கொடுக்க தான் செய்வாங்க. அடுத்தது ஏசாயா 8வது அதிகாரம் 13வது வசனம். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாயிருக்கிறார். சேனைகளின் கர்த்தரையே என்ன பண்ணுங்க, பரிசுத்தம் பண்ணுங்கள். அவரே நம்மளுக்கு என்னவா இருப்பாங்க அப்படின்னா பயமாவும் இருப்பாங்க, அச்சமாவும் இருப்பாங்க. ஃபியர் அப்படின்னாலே அந்த ஃபியருக்கு பக்கத்துல நம்ம போட வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா நம்ம கடவுளுக்கு மட்டும்தான் வந்து நம்ம பயப்படணும். கடவுளை தாண்டி இதுக்கு முன்னாடி சொன்ன எந்த விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது. எந்த ஃபோபியாஸ், எப்படிப்பட்ட பயங்களும் 500க்கும் மேற்பட்ட ஃபோபியாஸ் இருக்குன்னு நான் டிஸ்கிரைப் பண்ணேன். எந்த பயமுமே நம்மளுக்கு இருக்கவே கூடாது அப்படின்றது தான் இந்த வசனத்துல தேவன் வந்து நம்மளுக்கு பயமும் அச்சமுமாய் இருப்பார். நம்மளுக்கு கடவுளை தவிர வேற எதுக்குமே நம்ம பயப்படவும் கூடாது, நம்ம அச்சப்படவும் கூடாது அப்படின்றத இந்த வசனத்துல தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கடவுள் வந்து வாக்குத்தத்தமா நம்மளுக்கு அழகா வந்து பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. திகையாதே அப்படின்னு சொல்றாங்க. திகையாதே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இவ்வளோ ஹாரிஃபை ஆகுறது, அப்செட் ஆகுறது, ஒரு ஏமாற்றம் அடைகிறது, கவலைப்படுறது, திகிலாகிறது, பீதி ஆகிறது, திகிலூட்டும் ஒரு விதமான பயங்களை நம்மளுக்குள்ள கொண்டு வர்றது, வெறுப்பு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திகையாதே அப்படின்ற அந்த வார்த்தைக்குரிய ஒரு விளக்கமாக இருக்கிறது. திகையாதே அப்படின்னு தேவன் சொல்றாங்க. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா கடவுள் அவங்களுடைய நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். அங்க யோவான நீதியின் வலது கரத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க டச் பண்றாங்க. அடுத்து இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளை தாங்குவேன்னு சொல்றாங்க. யாராச்சும் நம்மளை தாங்குனா நம்மளுக்கு நம்ம ஏதாவது சொல்லுவோமே, தாங்குவேன் அப்படின்ற வார்த்தை, தாங்கி அவங்கள தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்மளை யாராவது தாங்கி தடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அவங்க கிட்ட ரொம்ப கம்ஃபர்ட்டா நம்ம ஃபீல் பண்ணுவோம். கடவுள் என்ன சொல்றாங்க, இவ்வளோ வாக்குத்தத்தங்களையும் நம்மளுக்கு சொல்றாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கடவுளை மட்டுமே நம்பி இருக்கணும். ஃபியர் நாட். நம்ம என்ன பண்ணக்கூடாது, கடவுள் சொல்ற வார்த்தையை கேட்கணும். கேட்டு எதுக்குமே நம்ம பயப்படக்கூடாது. பயப்படாம நம்ம தேவனை மட்டும் நம்பி இருக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு தேவன் இந்த வசனங்கள் மூலியமா நம்மளுக்கு கொடுத்த வார்த்தைகள். இப்பொழுதும் இந்த தியானத்தை முடிக்கும்படியாக ஒரு சிறு ஜெபம் செய்வோம். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, இந்த முடிவு வேளையிலும்
எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளே நாங்கள் கேட்டோம் தகப்பனே. அநேக நேரங்களில் நாங்கள் பயப்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கப்பா. எவ்வளோ பெரிய தேவன் அப்பா நீங்கள். ஆண்டவரே, எங்கள் கூட இருக்கிற தேவன் நாங்கள் வேல்யூ பண்ணணும் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, உமக்கு மட்டும் நாங்கள் பயப்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. எங்களை கைப்பிடிச்சு நடத்துங்க தகப்பனே. பலப்படுத்துங்க, ஆசிர்வதிங்க. யாவற்றையும் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள பரிசு நிறைந்த பரம தகப்பனே. ஆமேன்.